ஒருத்தருக்கு அலர்ஜிக் ஆயிட்டு ஒவ்வாமை நடந்துட்டு சீரியஸா இல்லையா, ஒரு எமர்ஜென்சி விஷயம். இதை மக்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, அது நாங்கள் அந்த டேப்லெட் குடித்தோம், அது சொரியும், கடிக்கும், மூச்செடுக்க கஷ்டமாயிக்கும், சிம்பிளா எடுக்கிறேன். பட் பாம்பு கடிச்சிட்டு அள்ளி கொண்டு ஓடுற, பாம்பு கடிச்சிட்டு பதற. பட் ரெண்டுமே எமர்ஜென்சி தான். பட் பாம்பு கடிச்சா ஒரு எமர்ஜென்சியில கொண்டு போனாலும் ஒரு 20 நிமிஷத்துக்கு அவங்களோட பிளட் எடுத்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது விஷம் உள்ள ஏறிக்குதா இல்லையா. அந்த விஷம் ஏறி இருந்தா தான் பாம்பு கடிச்சதுக்கு எதிரான மருந்தை உள்ளுக்குள்ள செலுத்துவாங்க, உடல்ல செலுத்துவாங்க. ஆனா அலர்ஜிக்னு ஒருத்தர் வந்தா எந்த நேரமும் அது சீரியஸ் ஆகலாம், அனஃபிலக்சிஸ் ஆகலாம். அவை உடனடியா மருந்து செய்வாங்க. நான் சீனியர் டாக்டரா எமர்ஜென்சியில சீனியர் டாக்டரா 5 வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சுக்கிறேன் பிரைமரி கேர் யூனிட்ல. பட் டெய்லி 1-2 பேஷண்ட் பார்ப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேஷண்ட் பார்த்திப்பேன். அப்படி இந்த அனுபவத்துல சொல்றேன், எமர்ஜென்சி நீங்க பாம்பு கடிச்ச அதாவது அந்த அளவுக்கு நீங்க கவனத்துல செலுத்தி கொண்டு போகணும், இல்லைன்னா உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லாமலும் இருக்கு. ஸோ நான் ஒரு பேஷண்ட்டை நேத்து கூடி பார்த்தேன், ஒரு சின்ன பாய், ஒரு 7 வயசு பாய். அவர் அலர்ஜிக்கோட எப்படி வந்திருந்தால் அதுக்கு அடுத்த நாளையும் அவரை வர சொல்லி பார்த்திருந்தேன். நான் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிஞ்சு அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்த நாள் வர சொல்லியும் பார்த்திருந்தேன். நான் 2 வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.